18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஆனா ஒண்ணு, நாளுக்கு நாள் நீங்க பயங்கரமா டெவலப் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு எங்களை போட்டு முத்துன்னு முத்துறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பைக் ஓட்டி சாகசம் எல்லாம் பண்றீங்க. இங்க பாருங்க உத்தராகண்ட்ல நடந்த சம்பவத்தை. தப்பு 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 இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னங்க இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு குழந்தை மாறிங்க, அவர் நடித்த படம் ப்ரொமோஷனுக்கு வரலன்னா எப்படி? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பார்த்துக்குங்க அப்படின்னு தயாரிப்பாளர் ஒருத்தர் பொங்கி பேசியிருக்கிறாரு. என்ன சம்பவம்னு பாருங்க. நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரொமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை. தன் படங்க, தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். இங்கே பாருங்க, இந்த பீடி சிகரெட்டு இந்த மது பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னைய மாதிரி இருக்க முடியுமா? என்னைய மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் விட்டுருணுங்க அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக கன்னியாகுமரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மாமல்லபுரம் பக்கம் பீச்சுக்கு போன எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துருப்பாங்க 2-3 நாளா. அப்படி என்ன பார்த்த சம்பவம் அப்படின்னா, கடலுக்குள்ள இருந்த ராட்சத குடிநீர் குழாய்கள் அப்படியே கரை பக்கம் வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை கடுமையாக போராடி ஒரு வழியா உள்ள சேர்த்துருக்கிறாங்க. மக்கள்லாம் பயங்கர ஹாப்பி. ஒரு 2 நிமிஷம் அசையாம அப்படி தூங்கக்கூடாதே. உடனே செல்ஃபி எடுக்கிறதுக்கு கேமரா தூக்கிட்டு வந்துருவீங்க. அதாவது சார், ஒரு மாலை போடுறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு தான் சார் தெரியும். டிசீஸ்லாம் பரவுட்றீங்க, ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் மனசில் பட்டதை சொல்லியிருக்கீங்க சார். நம்ம இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸை முடிந்த வரையிலும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆடை போர்த்துறது, மாலை போடுறது. இன்னைக்கு தான் நான் வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாலை போடுறதெல்லாம் நிறுத்துங்கப்பான்னு சொல்லி அதுக்கு பெரிய விளக்கமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மாலை ரோஜா மாலையை வாங்கினீங்கன்னா அதில் அந்த மாலை வாடக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான். அவ்வளவு தண்ணியோடு தூக்கிட்டு வந்து தோல் மேலே போடுவோம். கச 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 கசன்னு. மற்ற மாலையில் அவ்வளோ தண்ணி போட மாட்டேங்குது. ரோஜா மாலை சீக்கிரம் வாடி போயிரும்னு காலையில் கட்டுவோம் 4 மணிக்கு 5 மணிக்கு. சாயந்தரம் நம்ம 5 மணிக்கு போகும்போது 12 மணி நேரம் அந்த வாடி போயிடும் அந்த இதழ். அதுக்காக ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது ஊற்றிக்கிட்டே இருப்போம் அள்ளி அள்ளி. அது அப்படியே அந்த இதழ்களை ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை தூக்கிட்டு வந்து தோல் மேலே போட்டால் இந்த தோல் பட்டையில் ஈரம் பட்டால்
ஜலதோஷம் பிடிக்கும், இப்படி படக்கூடாது. அதுக்காக அது ஒரு விளக்கமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லா பூக்களிலும் மகரந்த தூள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம தூக்கி போடும்போது அப்படி காற்றுல அது பறக்கும்போது சில பேருக்கு அது சைனஸ் உள்ளவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜியை கொடுக்கும். அது டிசீஸ் கூட அதனால் பரவும். ஒரு விளக்கமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்தால் மாலை மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்றாலும் கூட மகிழ்ச்சி. நோ 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 நோ, என்னங்க எடுத்த எடுப்பில் அதை வந்து தப்புன்றீங்க. இப்போ பாருங்க, ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆகிட்டா கூட 2 மாதம் அவங்களுக்கு ஸ்பெஷல் டைம் இருக்குது, மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் ஒரு புரிதலோடு அவங்க பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 8th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டா 9th 10th என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அக்கா. மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில் எல்லாத்துலேயும் 5வது 8வது ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணிட போகிறாங்க, எல்லாருமே பள்ளியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிட போகிறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதில் எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் 2 மாசமா அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்பவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்குறேன், இந்த முயற்சி இல்லாமல் பாஸ் பண்ணிக்கிட்டே போனா 8வதுக்கு மேலே அந்த குழந்தை 9வது எப்படி பாஸ் பண்ணும், 10வது எப்படி பாஸ் பண்ணும்? அது சலசலப்பு இல்லை, ஒன்றும் இல்லைங்க. என்ன நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். இருந்தாலும் அந்த வேட்பாளர் மைண்ட் செட்டு இப்போ நான் தான் வேட்பாளரா இல்லையா அப்படின்னு ஓடிட்டு இருக்குமா இல்லையா? முரண்பாடு இல்லை, சலசலப்பு இல்லை. எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள். அந்தந்த தொகுதியில் தீவிரமாக பணியாற்றுபவர்களை நீங்கள் இந்த தொகுதியில் பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை. ஆனால் யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்போ சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பாக இருக்கலாம். அதனால இல்லை, அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள். அதாவது மேடம், இந்த தாவேக தலைவர் விஜய் தொடர்பாகவோ இல்லை கட்சி தொடர்பாகவோ பெருசாக விமர்சன பார்வையை நீங்கள் வச்ச மாதிரியே பார்க்கல. அந்த மாதிரி எதுவும் இங்கே நாங்களும் கேள்விப்படல. அதுக்கு எதுவும் குறிப்பிட்டு காரணம் இருக்கோ? விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் இன்னும் அரசியலே பண்ணல. அவரோட கொள்கை என்னன்னே தெரியல. அவர் இன்னும் கூட ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு. மக்களோட மக்களா தெருவுக்கு வெயில்ல நின்று மக்கள் பத்தி பேசும்போது அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமா நாங்க அவரை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்ப செய்வோம். ஓ சரி சரி சரி. அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதோ? இந்த தாவேகா கூட்டணிக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் கூட்டணி என்றது எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அட்லீஸ்ட் 10 மாசம் இருக்கு. கூட்டணி என்றது இப்போ எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அதாவது பார்த்துங்க, நிறைய பேருக்கு இப்போ பொழுதுபோக்கு என்னன்னா யூடியூப் தான். பெரும்பாலும் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த கிரியேட்டர்ஸ் எண்ணிக்கை இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான வீடியோக்களை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? சமையலை பார்ப்பேன், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்ஸ் நிறையா பார்ப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு 63 நாயன்மார்கள் பற்றி இவங்களை பற்றி தான் அதிகமாக பண்ணுவேன். சுகவனேஸ்வர் கோயில் பற்றி எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் இது அதிகமாக பார்ப்பாங்க. ஐயா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்குவேன், பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸ்கூல்லேருந்து மருத்துவ குறிப்புகளான வீடியோக்களும் பார்ப்பேன். டெய்லரிங் கிளாஸ்ல வேலைக்கு போற பெண்கள் நம்ம கத்துக்காம முடியல இருக்குல்ல, அது யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நானுமே அதை பார்த்து நிறைய கத்துக்கிறேன். எம்ஜிஆர் படங்கள் பார்ப்பேன். நான் டியூஷனுக்கு ஒன்றும் போக மாட்டேன். யூடியூப்பில் தான் டியூஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் படிக்கிறேன். ஃபுட் வ்ளாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன். அதை பார்த்து தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சேனல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் தான் யூடியூபர்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் பண்ணுற மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் பார்க்குறேன். இந்த வாகனம் ஓட்டுறப்ப மட்டும்தான்ப்பா ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், கன்னியாகுமரியில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு வேன் மேலே மோதி இருக்கு. அந்த காட்சியை பார்க்குறங்க, அப்படியே பதற வைக்குது.
திருப்பூர்ல அண்மையில போடப்பட்ட சாக்கடை சின்ன மலைக்கு கூட தாங்க முடியல, பிச்சுட்டு வந்துருச்சு. என்னங்க இப்படிலாம் பண்ணா எப்படிங்க, ஒழுங்கா தரமா போட மாட்டீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கரூர் பக்கத்தில் கிடங்குன்னுல பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு துறையெல்லாம் பயங்கரமா போராடி அணைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கரும்புகை வெண்ணெய் முற்ற அளவுக்கு போயிருக்குது. என்னன்னா கோடை காலம் தொடங்கிருச்சு, அப்பப்போ அங்கங்க விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் சூதானமா கவனிச்சுங்க. இந்த காய்கறிக்கெல்லாம் வாய் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்பா என்னைய வச்சு இப்படிலாம் வித்த காட்ட முடியுமா, என்னைய பார்க்க எனக்கே அவ்வளோ அழகா இருக்குப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகும். அப்படி ஒரு சம்பவம் கோத்தகிரியில் நடந்துருது. காய்கறிகளை வச்சு கண்காட்சி நடத்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான உருவங்கள் பாருங்க. சரி, கண்காட்சியில் எப்படி இருந்துச்சு? நேரில் போய் பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து அப்படியே குடியாத்தூர் பக்கம் வண்டியை விட்டோம்னா அங்கே ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு. அதை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே பேட்டிங் ஆடி தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே திருவிழா வைப் தாங்க. திருக்கழுங்குன்றத்தில் பாருங்க, அந்த காட்சியை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், அந்த சாமி ஊர்வலம் நீங்களே பாருங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முன்ற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.